ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி கிளாஸ் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வந்து எப்படி வந்து க்ரிட்டில் வந்து டிசைன் வரைகிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கோனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். கோனை ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம வந்து நார்மலாக இது பென்சில் பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பென்சில் பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணும்போது ஒரு டைம் பென்சிலால் வரைஞ்சி பார்த்துட்டு அது மேலே போட்டு பாருங்கள். அதே இதிலே நம்ம வந்து ரிப்பீட் மோடில் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போ பிடிக்கும் போது எப்படின்னாக்கா, நம்ம வந்து கட்டை விரல் மட்டும்தான் நம்ம கோனை வந்து அழுத்தி பிடிக்கணும். மற்றபடி எதுவுமே வந்து நம்ம கை பண்ணக்கூடாது. கட்டை விரலில் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஹையாக வேணும்னா ஹை ப்ரெஷர் கொடுக்கணும், லோவாக வேணும்னா லோவாக கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம கோனில் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோடு போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதிகமாக வந்து கோடு வந்து நேராக வருதா தப்பாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கோன் போடும்போது கோடு போடும்போது கோடு வந்து நோட்டுக்கு படக்கூடாது, கையிலையும் படக்கூடாது. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம்னா அந்த எண்டிங்கில் போய் இப்படி முடிக்கணும். அந்தமாரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கோடு போட்டு 4 டிசைன் போட்டிருக்கேன். நடுவில் சென்டரில் புள்ளி வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடுன்னு சொல்லிட்டு 2 புள்ளி 2 டிசைன் 3 டிசைன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நடுவில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்ன்னு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, செகண்ட் 2 கோடு போட்டு நடுவில் வந்து டார்க் பண்ணியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிசைனு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா க்ரிட் இந்தமாரி கட்டம் போட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். அப்படி தான் போட சொன்னாங்க, நாங்கள் அப்படி போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து 2 கோடு போட்டு அதேமாரி அதோட எஜ்ஜுக்கு வந்து நம்ம 3 புள்ளி, அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து தம்பு நடுவில் ஒரு கோடு போட்டு அதில் வந்து நம்ம தம்ப்ஸ் போடுறோம். நடுவில் வந்து